Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் நான் போட மாட்டேன். ஏன் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கேள்வி ஏன் ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிடுது, இல்லை என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட எஸ்எல் போட்டிருக்காங்க, என்ட்ரி ஆகிடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மேலே போகுது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடுது, ஏதோ ஒன்று ஆகுது, மொத்தத்தில் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இதுதான் அவங்களுடைய மெயின் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4 சினாரியோ எடுத்திருக்கேன். என்ட்ரி வந்து ஒரு சினாரியோவில் பார்க்கலாம். என்ட்ரி எடுக்கிறீங்க, உடனே டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுது. இது எத்தனை டைம் இந்த மாதிரி ஹிட் ஆகுது? 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா இது எத்தனை டைம் இது மாதிரி ஹிட் ஆகுது? இன்னொரு சினாரியோவில் பார்த்திங்க அப்படின்னா, என்ட்ரி போகிறேன், கொஞ்சம் லைட்டாக ப்ராஃபிட் வந்துடுது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்து கீழே வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுது. சரி, இது மாதிரி எத்தனை டைம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகுது? இது மாதிரி வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் நான் சொல்கிறத, இந்த ஸ்டாப் லாஸே நான் போட மாட்டேன், ட்ரேடிங் ஆர்டர் போட்டு சும்மா இருப்பாங்க. சில பேர் வந்து பை ஆர்டர் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஸ்டாப் லாஸே போட்டுக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே ஓப்பன் பிளேஸில் இருக்கும், அப்படியே என்ன காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரைஸ் லாபத்துலனா இருக்கட்டும், நஷ்டத்துலனா இருக்கட்டும், அது வேறு. ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு ஆர்டர் இருக்கவே இருக்காது அந்த இடத்துல. இன்னொரு சினாரியோ பாருங்கள். பை எடுத்தாச்சு, கொஞ்சம் ப்ராஃபிட் போச்சு, திரும்பவும் காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சு, திரும்பவும் மேலே போகுது, கடைசியாக ஒரு வழியாக டார்கெட் அடிச்சு வருது. 4வது சினாரியோ பாருங்கள். பை ஆர்டர் எடுத்தாச்சு, கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸில் போயிட்டுருக்குது, சைட்வேஸில் போகுது, ஒரு வழியாக வந்து ஃபைனலாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகுது. கொஞ்சம் உத்து கவனிச்சிங்க நீங்கள் அப்படின்னா, உங்களுடைய பை ஆர்டர் போயிட்டு எஸ்எல் வந்து ஹிட் ஆகுதுங்களா, அது கம்மியான டைம் தான் இருக்கும். அதாவது 10க்கு ஒரு 3 டைம் தான் வந்து அந்த மாதிரி ஹிட் ஆகும். நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்குது இல்லை டைம், மிச்சம் 7 to 6 டைம் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். கொஞ்சம் தூரம் போகும், உங்களை பயப்பட வைக்கும். அதாவது ப்ரைஸ் கீழே வரும், காஸ்ட் டு காஸ்ட்டு கொஞ்சம் கீழே போகும், அகைன் வந்து மேலே போய்ட்டு டார்கெட். இது வந்து இதுதான் மார்க்கெட்டுடைய நேச்சர். நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பை ஆர்டர் எடுத்த உடனே நமக்கு வந்து டார்கெட் மேலே போயிடணும். அதாவது ஒரு ரெட் கேண்டில் கூட அதில் வரக்கூடாது, கண்டினியூ கேண்டில் இப்படி தான் போய்ட்டு இருக்கோம், நம்ம டார்கெட்டுக்கு இப்படி தான் போகணுன்ற நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட் வந்து செட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் பை எடுத்திங்கன்னா, ஒரு க்ரீனில் ப்ராஃபிட் பார்த்தவங்க சடனாக ஒரு ரெட் கேண்டில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஒன்று காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்துடுங்க, இல்லை கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க, இல்லை உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணிட்டு அதில் வெளியே வருவீங்க. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை யாரும் அனுபவிக்கிறது கிடையாது. ஸோ இந்த சைக்காலஜி தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன்னு சொல்லிங்களா, ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்றது அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒன்று ப்ரைஸ் வந்து கீழே போய்ட்டு என்னுடைய டார்கெட் ஹிட் ஆகட்டும், இல்லை அப்படின்னா கீழே வருஷத்தில் ஆவரேஜ் பண்ணி குவான்டிட்டியை மேனேஜ் பண்ணி நான் திரும்ப மேலே போக சொல்ல நான் ப்ராஃபிட் ஆவரேஜ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த இதில் ஒரு 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன்னா நான் இங்கே 20 பண்ணுவேன், இங்கே 50 பண்ணுவேன், அதுக்கு கீழே போச்சா நான் 100 குவான்டிட்டி போட்டு என்னுடைய லாஸை வந்து ரிகவர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இது வெரி 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 டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஏன்னா மேபி நீங்கள் ஒரு 10க்கு 5 ட்ரேட் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம், அல்லது காஸ்ட் டு காஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வெளியே வந்துடலாம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சினாரியோவில் மாட்டுவீங்க. இப்போ இங்கே பை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பை எடுத்துட்டீங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடல, ஸோ மிகப்பெரிய லாஸ். இப்போ இந்த இடத்துல ₹3.90 வந்திருக்கு. எது சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் 120 140 ரூபா 130 ரூபாயிலேருந்து ₹3 வெறும் ₹3 வந்திருக்கு. நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்னோம்னா என்ன ஆகும் பாருங்கள். ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா, நான் தான் பெரியவன் மார்க்கெட்டில், என்கிட்ட எல்லாமே முடியும், என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நம்மளுடைய தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க 2019 என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 10 lakhs 10 லட்ச ரூபா வச்சுருந்தவர். அவர் என்ன கணக்கு போட்டார்னா, ரொம்ப ஜினியனாக கணக்கு போட்டார். என்னன்னா, 10 லட்ச ரூபா இருந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா என்னால்? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியாதா? அவரோட கணக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போடும் பரவாயில்ல, நான் ஆவரேஜ் பண்ணி நான் அந்த பணம் பார்த்துடுவேன்
அப்படி என்ன பண்ணார், ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா சம்பாதிச்சார், இல்லைன்னு சொல்ல வரல. 3 மாதம் 4 மாதம் சார் எனக்கு மாதம் ஒரு 5 to 10% வந்துடுது எனக்கு, ஓகே இந்த 500 கூட சம்பாதிக்க முடியல என்ன எனக்கு, நான் ஆவரேஜ் பண்ணி சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணால் 10 லட்ச ரூபா முதல் போட்டார். சம்பாதிச்சார். 3 4 மாதம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்கிட்ட ஸ்டாக்ஸ் என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக மார்க்கெட் முடியறதுலாம் வந்து அதனுடைய உண்மையான சுய ரூபத்தை காமிச்சிச்சு. அன்றைக்கி 3 மணி 15 நிமிஷம் வரலாம் பார்த்தாரு, ஃபுல்லு வேர்வை தண்ணி கொட்டுது, மேலேயும் கீழே எல்லாம் கொட்டுது, கதை முடிஞ்சுது. ஏன் இந்த இடத்துல ஒரு லாட்டு போட்டவர் இந்த பக்கம் 3 லாட்டு போட்டார், இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 10, 20, 50, 100 என்ன பண்ணார், அவர்கிட்ட என்ன அமௌண்ட்டுக்குதோ ஃபுல்லாக வந்து இறக்கிட்டார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அவர்கிட்ட அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடுக்க சொல்ல ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எமோஷனல் வந்து தொத்திக்கும். அதாவது வேதாளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எமோஷனல் தொத்திச்சுன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க, கம்ப்ளீட் மிருகமாக உங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ அதனுடைய விளைவுகள் வந்து பாவம் உங்கள் மேலே திணிச்சிடும். உங்களுக்குள்ளே அந்த மிருகம் வந்து உங்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுறவரில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய அதாவது உங்களால் ஒரு குடும்பம் பழகிட்டோம் பாவம். மேபி இதை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஒரு வேளை ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட அன்பான ரிக்வஸ்ட், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் போடவே போடாதீங்க. அது எப்பேற்பட்ட என்ன சொல்கிறது, எத்தனை கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் சின்னதாக அவனுக்கு கைட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் பணிஞ்சு கொடுத்துட்டு உங்களுடைய தவறு மார்க்கெட் தவறு ஏதோ ஒன்று ஆச்சு, ரைட் ஓகேப்பா சரி நீயே பெரிய ஆளாரு, கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இந்த வீடியோ ஏன் நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, பார்க்குறவங்களே நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே தெரிஞ்சிடுவாங்க. இன்னமும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் சொல்ல உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் போய் ரீச் ஆகட்டும். நம்மளால் அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழி உண்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி சொன்ன இல்லைங்களா, ஸோ பாதியிலே நிறுத்திட்டேன். 10 லட்ச ரூபாய் சொன்ன இல்லைங்களா, அவர் பண்ணது அந்த 3 மாதத்தை என்ன சம்பாதிச்சாரோ அந்த சம்பாதிச்ச பணமும் சரி இந்த பணமும் சரி எல்லாம் போயிட்டு கடைசியில் 2 லட்ச ரூபாய் கிட்ட தான் இருந்தது. அவர் லாஸ்ட் என்கிட்ட பார்த்து பேச சொல்லும் 2 lakhs rupees இருந்தது. அந்த 2 lakhs rupees வித்ட்ரா பண்ணிவிட்டு மார்க்கெட் குவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ரொம்ப தள்ளியே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வரவே இல்லை, எனக்கு வேண்டாம், மார்க்கெட் சவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துட்டார். ஸோ 8 லட்ச ரூபா வந்து கம்ப்ளீட் குவைட் பண்ணிட்டார். புரியுதுங்களா? அதாவது அவரோட சின்ன ஆசை தான், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன சின்னதாக தான் இருக்குது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் போதும் எனக்கு, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் போதும், ஒரு நாளைக்கு 2000, ஏதோ ஒரு சம் அமௌண்ட்டுன்னு சொல்லலைங்களே. ஆனால் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போதும்? ஒரு நாளைக்கு இப்போது 5000 ரூபாய் ப்ராஃபிட் போதும்னு சொல்கிறீங்க, அப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போதும்? 3000 ரூபாயா 2000 ரூபாயா 5000 ரூபாய், எவ்வளோ உங்களுடைய லிமிட் எவ்வளோ? எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு அங்கம். இதில் இப்போது நம்ம குழம்புக்கு வந்து உப்பு போடாமல் சாப்பிட முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். காரம் போடாமல் சாப்பிட முடியுமா? ஒரு அங்கம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இதுக்குள்ளே பிஸ்னஸில் இருக்கிற ஒரு அங்கம். அது இல்லாமல் நீங்கள் எப்படி போக முடியும் உங்களால்? உயிர் மாதிரி அது. அதை வெறுக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ்ன்றதை வந்து லாஸ் கணக்கில் சேர்த்துடுறாங்க. பிஸ்னஸில் அது பிளான், அது இல்லாமல் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஏன் மேலே போகுது? ஏன் அப்படியே மேலே போகலாம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி டார்கெட் மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக மேலே போக வேண்டியது. அது ஏன் கீழே வந்து ஏன் போகுது? இப்படியே மேலே போனது தான், அது கீழே வந்து ஏன் போகுது? இதெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் மேலே போகணும். ஒரு ஸ்டெப், அது ஒரு பேஸ் இல்லாமல் மேலே போகாது அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களோட லைக்ஸை மேக்ஸிமம் தெரிவிங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு எதுவும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புதுசாக பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, அதாவது நமக்கு ஏற்பட்ட பெயின் அடுத்தவங்களுக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதனா ஒன்று போய் சேரணும் அடுத்தவங்களை போய் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.